எத்திசையும் போற்றும் முத்தமிழ் அறிஞருக்கு நூற்றாண்டு நிறைவு விழா வாழ்த்தி மகிழும் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் BA MLA மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதபுரம் மாவட்ட திமுக கழகம். இப்போ நீங்க கருத்து கணிப்புகளை அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்போ எக்ஸிட் போல்ல சொன்ன விஷயத்துக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நம்பர்ஸ்க்கும் வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த எக்ஸிட் போல் முற்றிலும் பொய்த்து போயிருக்கிறத பார்க்க முடியுது. யூபியிலையும் ஒரு டேர்ன் ஓவர் இருக்கிறத பார்க்க முடியுது. பல இடங்கள்ல இந்தியா கூட்டணி டஃபா இருக்கும், இந்தியா கூட்டணிக்கு டஃபா இருக்கும்னு சொல்ல இடங்கள் எல்லாம் வந்து வேற மாதிரியான முடிவுகள் கொடுத்துருக்கு. ஆனால் ஈஸியா இருக்கும் நினைச்ச பீகாரும் சில இடங்கள் ஹரியானாவா இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து வேற மாதிரியான முடிவுகளை கொடுத்துருக்கு, டெல்லியா உட்பட. அப்ப நீங்க எப்படி இதை பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு கலவையான தீர்ப்பா தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ இந்தியா கூட்டணியை பொறுத்த மட்டும் பீகார்ல மிக பெரும்பான்மையான இடங்களை வெல்லக்கூடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நம்ம பார்த்தோம். ராகுல் காந்தியோட யாத்திரையில இருந்து அதன் பிறகு தேர்தலில் நடந்த தேஜஸ்வி யாதவ் ராகுல் ஜாயிண்ட் யாத்திரைகள் முதற்கொண்டு பார்த்ததுல என்னன்னா, பீகார்ல இருக்கக்கூடிய காஸ்ட் காம்பினேஷன் இந்தியா அலையன்ஸுக்கு சரி வரலன்னு தெரியுது. பீகாரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, நிதிஷ்குமார் என்பவரும் ஒரு ராம் மனோகர் லோவியாவுடைய சோசியலிஸ்ட் பிளாக்ல வளர்ந்த ஒரு தலைவர் தான், சமகால தலைவர் லாலு பிரசாத் யாதவ் போல. ஆனால் அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக லாலு பிரசாத் யாதவுடைய RJD என்பது பீகாரில் உள்ள பெரும்பான்மை மக்களான யாதவர்களின் கட்சியாக உருவெடுத்து விட்டது. அப்படிப்பட்ட ஆலமரத்தின் கீழ் வேறு யாரும் வளர இயலாது என்பதால் தான் தனியாக செல்லுகிறேன் என்று மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒன்றிணைத்து ஒரு கட்சியாக உருவாக்கினார். இப்போ இந்த பேலன்ஸை he was always trading. தன்னுடைய நலனுக்காக மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாக்குகளை ஒருங்கிணைத்து அதை திறமையாக தனது அதிகாரத்திற்கு நிதிஷ்குமார் பயன்படுத்தி வந்து கொண்டிருந்தார். அந்த பயன்பாடு என்பதை இன்னமும் அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இப்ப அந்த பிளாக்கை வந்து அவர் பிஜேபியுடைய ஹையர் காஸ்ட் மக்களுக்கு கொடுக்குறார். ஸோ இந்த காம்பினேஷன் தான் வென்று இருக்கு, அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது எப்படி பார்க்குறோம்னா, இதே நம்ம பத்திரிகைகளில் படித்தது, அகிலேஷ் யாதவ் இந்த முறை சமாஜ்வாதி கட்சி என்பது யாதவர்களுக்கான கட்சி மட்டுமே என்கிற அடையாளமாக இருக்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு தரப்பட்ட சாதி மக்களுக்கும் இன மக்களுக்கும் தேர்தலில் இடம் கொடுத்தார் அப்படின்னு நம்ம படித்தோம். ஒன்று. அதே போல ஒரு நிதிஷ்குமார் போன்ற ஒரு வாக்கு வங்கிக்கு முக்கியமான சக்தியாக இருந்த பிஎஸ்பி அங்கு மிக பெருத்த அடி வாங்குது. இப்ப பிஎஸ்பியினுடைய தலைமையை தாங்கள் கையில் எடுத்து விட்டோம் என்று பாரதிய ஜனதா கட்சி இருமாந்திருந்தது. ஆனால் பிஎஸ்பியினுடைய கொள்கை வந்து காஞ்சிராம் கிட்ட இருந்து வருது, ஒரு மூவ்மெண்ட்ல இருந்து வந்த ஒரு கொள்கை, பகுஜன் சமாஜ் அரசியல். அப்ப அந்த தலித் மக்கள் மாயாவதி யாராக இருந்தாலும் அவர் சொல்லிவிடுகிற ஒரு காரணத்தினால் தங்கள் வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பக்கம் செலுத்தவில்லை. அவர்களுடைய வாக்குகளும் இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்கிறது. அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ ஒட்டுமொத்தமாவே பார்த்தீங்கன்னா, எவ்வளவுதான் தமிழ்நாடாக இருந்தாலும் பார்த்தால் கூட சாதிய கூட்டல் கழித்தலோடு தான் பார்வை அணுகப்படுகிறது தேர்தல் வரும்போது. அந்த விதத்துல பீகார்ல நிதிஷ்குமாருடைய அலையன்ஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதிய ரீதியாக பலனளித்திருக்கு, அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை தாண்டி எந்த ஒரு மாற்றமும் பீகார் மக்களுடைய மனநிலையில் வரல. இப்போ நம்ம கவலை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்னா கர்நாடகா. சமீபத்துல கர்நாடகால காங்கிரஸ் அசெம்பிளிக்கு வென்ற ஒரு இடத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருந்து கொண்டும் பெரும்பான்மை இடங்களை பாராளுமன்றத்திற்கு காங்கிரஸ் கட்சியால் வெல்ல முடியவில்லை கர்நாடகாவில். அது ஏன் அப்படின்னு காங்கிரஸ் சிந்திக்கணும். அடுத்ததாக நம்ம கவனிக்காம விட்ட ஒரு இடம், இந்தியா கூட்டணிக்கு இல்லாத ஒரு இடமாக அமைந்தது ஆந்திரா.
ஒய்எஸ்ஆர் பார்ட்டியும் இந்தியா கூட்டணியில் இல்லை, தெலுங்கு தேசமும் இந்தியா கூட்டணியில் இல்லை. ஆனா தெலுங்கு தேசத்தை வெற்றிகரமாக பாரதிய ஜனதா கட்சி தங்கள் கூட்டணிக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த தெலுங்கு தேசத்திற்கான அசெம்பிளி ஆதரவு என்பது பெரும்பான்மையாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் தெலுங்கு தேசத்துக்கும் ஆந்திராவில் இடங்களை கொடுத்திருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ நம்ம புள்ளி விவரப்படி பார்த்தோம்னா பீகார் ஒரு காம்பினேஷன் நல்லா தெரியுது. பட் கர்நாடகாவில் என்ன காரணத்தினால் காங்கிரஸால் அதிக இடங்களை வெல்ல முடியவில்லை என்று இன்னும் கொஞ்சம் பல தரவுகள் வந்த பிறகுதான் நம்மளால சொல்ல முடியும். அது இல்ல, பல காஸ்ட் இடங்கள் சொல்லப்பட்டுச்சு இல்லையா? அதாவது டெல்லி, கர்நாடகா எல்லாம் வந்து இந்த மாதிரியான இடங்கள்ல சட்டமன்றம் சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது வேற, நாடாளுமன்ற தேர்தல்ன்றது வேற. அஹ், நாட்டுக்கான தேர்தல்னா பிரதமர் மோடி தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருந்தது இல்லையா? இது பெரும்பான்மையாக சொல்லிக்கிறாங்க. ஒரு விஷயம், டெல்லி என்பது வேறு. டெல்லி ஒரு யூனியன் பிரதேசம். பாண்டிச்சேரி மாதிரி டெல்லி ஒரு யூனியன் பிரதேசம். அங்குள்ள மக்களுக்கு எப்பவும் ஒன்றியத்துல யார் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்து வாக்களிப்பது. ஏன்னா இப்போ டெல்லியை நீங்களே பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய டெல்லி மந்திரி சபையை ஒரு கார்பரேஷன் அளவுக்கு கூட இல்லாத அளவு சிதைத்து வைப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி செய்த சேவை. அப்போ டெல்லி மக்களுக்கு டெல்லியினுடைய சேஃப்டி, செக்யூரிட்டி மற்ற விஷயங்கள்னு வந்தா ஒன்றிய அரசோடு அப்படின்னு அது பிரச்சனை இல்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மியும் கலந்தும் டெல்லியில் வெல்ல முடியவில்லையே, அது ஏன் அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்க வேண்டி இருக்கு. டெல்லி போன்ற பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி, அது புதியது அல்ல. பிஜேபி என்பது இன்னைக்கு இல்ல, ஜனசங் காலத்திலிருந்தே டெல்லியில ஒரு பலமான கட்சி. எத்தனை முறை அசம்பிளி வென்றாங்க, எத்தனை முறை கார்பரேஷன் வென்றாங்க என்பதை மாற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் ஓட் பேங்க் உள்ள ஒரு கட்சியாக காலம் காலமாக பிஜேபி இருந்திருக்கு. அது ஒரு புறம். ஆனால் மக்களிடம் சென்று மக்களை வென்று ஆட்சி அமைத்த ஆம் ஆத்மி, அதன் பிறகு மக்களுக்காக குரல் கொடுக்கிற காங்கிரஸ், இவர்கள் இருவரும் சேர்ந்தும் பாரதிய ஜனதா கட்சியின் வீச்சை டெல்லியில் வென்றெடுக்க முடியவில்லை. அது ஏன் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு டெல்லியை பொறுத்த மட்டும். ஏன்னா ஃபார்மர் ஸ்ட்ரகிள்லாம் ஹரியானாவில் பிரதிபலிப்பை ஏற்படுத்தியிருக்கு, உத்தரப்பிரதேசத்துல பிரதிபலிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னா டெல்லி வாழ் மக்களிடம் அது ஏற்படுத்தாத காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை இது காங்கிரஸ் கட்சி எதிர்த்துதான் ஆம் ஆத்மி உருவாக்கப்பட்டுச்சு, அதனுடைய அந்த இருவரும் இணைந்து வர்றதுனால அது மக்களை ஏத்துக்க தயாரா இல்லையா? இல்ல, இப்ப காங்கிரஸை எதிர்த்த ஒரு கட்சியாக நீங்க ஆம் ஆத்மியை பார்க்கணும்னு இல்ல. காங்கிரஸ் அப்போ அதிகாரத்தில் இருந்தது, ஊழல் எதிர்ப்புன்னு சொல்லி ஆம் ஆத்மி ஒரு இயக்கத்துல இருந்து வந்தது. அது காங்கிரஸ் மட்டுமே ஒரு எதிர்ப்புன்ற ஒரு டார்கெட் கிடையாது. ஆனால் அந்த விஷயத்தினால ஆம் ஆத்மி போய் உங்களுக்கு பிஜேபிக்கு ஓட் போடுவாங்க அப்படின்னா, அப்ப ஆம் ஆத்மிக்கு ஒரு கொள்கை இல்லாத ஒரு வெறும் கார்பரேஷன் எலெக்ஷன்ல இப்ப பாத்தீங்கன்னா நீங்க யார் உங்களை அணுகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், யாரிடம் ஒரு செய்தியை சொன்னா வேலை நடக்கும்ன்றவங்களுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க. அவர் இடதுசாரியா வலதுசாரியான்னு பார்க்க வேண்டியது இல்லை, ஏன்னா அவர் மக்களுக்கு அணுகக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்ட்டு. ஆனால் பாராளுமன்றம் என்பது கொள்கை சார்ந்த ஒரு சட்டங்களை இயற்றக்கூடிய ஒரு இடம். அப்போ ஆம் ஆத்மியுடைய சப்போர்ட் பேஸ் அப்படி பிஜேபிக்கு போய் இருக்குமானால், இப்போ ஆம் ஆத்மி எப்படிப்பட்ட ஒரு கட்சியா உருவாச்சு, ஆம் ஆத்மியில யார் இருக்காங்க, இதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இல்ல. ஆம் ஆத்மி ஒரு 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 சர்டன் பினாமினன் தானா, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வந்தது தானா, இதுவும் ஒரு ஆர்எஸ்எஸ். இப்போ நீங்க அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா அதை கிரியேட் பண்ணது ஆர்எஸ்எஸ், முழுக்க முழுக்க அதுக்காக ஒர்க் பண்ணது ஆர்எஸ்எஸ். அதனுடைய ஆஃப் ஷூட்டா வந்தவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால். அப்போ அதுல இன்னமும் அந்த சக்திகள் இருக்காங்களா, அவர்கள் இனி ஆம் ஆத்மி தேவையில்லைன்னு முடிவெடுத்திருக்காங்களா அப்படிங்கிற இது ஒரு ஒரு நீண்ட கால அனாலிசிஸ்க்கு போக வேண்டியிருக்கு ஆம் ஆத்மியை பொறுத்த மட்டும். பட் காங்கிரஸ் கட்சி ஏன் வளரலன்றது கேள்வி. ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஒரு கடமை இருக்குங்க. காங்கிரஸ் கட்சியை மக்கள் நம்பி பொறுப்பு கொடுத்தாங்க. காங்கிரஸுடைய தலைமை பாலிசி டெசிஷன்ல சரியா இருந்திருக்காங்க. நேருவோ, இந்திரா காந்தியோ, ராஜீவோ என்பதெல்லாம் நம்ம மாற்று கருத்துல. அதனாலதான் மக்கள் அவங்கள இன்னைக்கு வேண்டுறாங்க, தேவைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இயக்க ரீதியாக மக்களோடு தொடர்பு கொண்டு மக்களை அணுகி
அந்த கட்சி எப்படி செயல்பட்டது என்பதை காங்கிரஸ் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது அப்படின்றதுதான் இந்த தேர்தலில் நம்ம பார்க்கிறோம். பெரும்பாலான இடங்கள்ல மற்ற கட்சிகள் கூட்டணியில் காங்கிரஸுக்கு இடம் கொடுத்தாலும் இறங்கி மக்களோடு மக்களாக வேலை பார்க்கிற இடத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் யாரு என்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. காங்கிரஸ் கட்சியினருக்கே காங்கிரஸ் கட்சியினரை தெரியாத அளவிற்கு தான் காங்கிரஸ் உடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் இருக்கு. காங்கிரஸ் கட்சி இப்போ உதாரணமா இன்னைக்கு விருதுநகர்ல பாக்குறங்க மாணிக் தாக்கூர் பின்னடைவுன்னு சொல்றாங்க. அவர் ஒரு இளைஞர், அவர் 2 முறை எம்பியா இருந்திருக்கார். அப்படிப்பட்டவர் ஒரு புதுமுகமான கேப்டன் விஜயகாந்தோட மகனிடம் தோற்கிறார் அப்படின்னா அவருக்கு எந்த அளவிற்கான ஒரு காங்கிரஸ் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் அவர் எவ்வளவு வளர்த்து இல்ல. இன்னொரு பக்கம் விருதுநகர்ல நம்ம விஜய் பிரபாகரன் எடுத்துட்டோம்னா அவருடைய தந்தையார் இப்பதான் வந்து மறைந்தாரு. அந்த அனுதாப ஓட்டுகள் கூட இருக்கலாம் இல்லையா? எல்லாமே ஏத்துக்கலாம், கம்பீட் பண்ணட்டும், வரட்டும், அதெல்லாமே. ஆனால் மாணிக் தாக்கூரால ரீச் பண்ண முடியலன்றதுதான் நம்ம பார்ப்போம். மாணிக் தாக்கூரால இப்போ விஜயகாந்துக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தது, ஆஃப்டர் டெத் சிம்பத்தி ஃபேக்டர் இருந்தது, அவருக்கான ஒரு குணம் இருந்தது. அவருடைய மகன் அந்த தொகுதியில அங்கேயும் பாத்தீங்கன்னா காஸ்ட் ஃபேக்டர் இருக்கு, அது ஒரு ஃபேக்டர். அப்ப அந்த காஸ்ட் ஃபேக்டரை தாண்டி வெல்ல முடியாத ஆளா சிட்டிங் எம்பி இருக்காருன்றதுதான். இப்போ நாம கவனிக்கிறது பாத்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் கட்சியில நான் நல்லா கவனிங்க, தர்மபுரியில சௌமியா அன்புமணி ஜெயிச்சிருக்காங்க, கடலூர்ல விஷ்ணு பிரசாத் ஜெயிச்சிருக்காரு. இந்த இருவரும் யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணசாமியுடைய மகன் மற்றும் மகள். சோ இவங்க அவரும் எம்பியா இருந்தாரு. இப்படி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பலமான குடும்பமா தெரியுறாங்க. ஆனா ஃபீல்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அளவிற்கு அவர்களால் காங்கிரஸ் வளர்ந்திருக்கிறது அப்படின்னு பாருங்க. இது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் காங்கிரஸ் கட்சிக்காக. சோ ஒரு நல்ல கொள்கையை மட்டும் வைத்துக்கொண்டு எங்களை விட்டால் வேற யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு 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 என்ன சொல்றது மேதாவித்தனமான ஒரு எங்களை விட்டால் ஆள்வதற்கு இந்தியாவில் ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையை காங்கிரஸ் என்கிற ஆர்கனைசேஷன், கொள்கை சரி, ஆனால் இயக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, கட்சி கட்டமைப்பு மக்களிடம் போகிற ரேஞ்ச், அது குறைவாக இருப்பதுதான் இந்த முறை நமக்கு தேவையான அந்த 295 அவர்கள் சொன்ன இடங்களை வெல்ல முடியாத காரணமாக அமைந்து விட்டது அப்படின்னு நான் பார்க்கிறேன். இல்ல, இன்னொரு பக்கம் இவங்க இந்த இப்ப பார்த்துட்டு இருக்க சூழலை பார்க்கிற பொழுது 230 அப்படின்றதே வந்து சிலர் சொல்றாங்க இதுவே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கல, வங்கி கணக்குகளை முடக்கிட்டாங்க, கட்சி தொண்டர்களை கைது பண்றாங்க, இப்படியெல்லாம் பல கட்டங்களை தாண்டி தான் இந்த ஸ்டேஜுக்கு வர வேண்டியதா இருக்கு இல்லையா? இது நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இந்தியாவினுடைய சரிவு என்பது இனியும் நம்மால் காப்பாற்ற முடியாத பாதாளத்திற்கு போய்கொண்டிருக்கிறது என்கிற காலத்தில் இவ்வளவு தூரம் காங்கிரஸுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் கேம்பெயின் எல்லாமே ராகுல் காந்தியுடைய நடைபயணத்தில் செலுத்தப்பட்டது. ஆனால் அந்த நடைபயணத்தில், அதாவது நீங்க விதைக்கிறீங்க, வளர்க்குறீங்க, அறுவடை செய்யணும்ல. அப்ப அந்த அறுவடை செய்வதற்கு நடைபயணம் இடங்களில் காங்கிரஸ் என்கிற இயக்கம் எந்த அளவிற்கு தன்னை பலப்படுத்தி கொண்டது, அதை கேட்கிறேன் நான். எல்லாமே சரி, ராகுலுடைய பிரச்சாரம் சரி, RSSக்கு எதிரான கேம்பெயின் சரி, கான்ஸ்டிடியூஷனுக்கு சாதகமான கேம்பெயின் சரி. சோ நடைபயணம் போனீங்க, அப்போ இவ்வளவு நேரங்களையும் காலங்களையும் பணத்தையும் செலவு செய்த காங்கிரஸ் கட்சியாக தன்னை பலப்படுத்தி கொள்ள செய்த வேலை என்ன? அப்போதானுங்க உங்களுக்கு, அதாவது நான் ஒரு காங்கிரஸ் ஓட்டரா இருந்தாலும் என்னை பூத் வரைக்கும் கொண்டு வர வேண்டிய வேலைக்கு காங்கிரஸ் ஒர்க்கருடைய வேலை தேவைப்படுற மாதிரிதான் இந்தியா இருக்கு. சும்மா எல்லாருமே பொலிட்டிக்கல் அவேர்னஸ்ல போய் ஓட் போட்டு வந்துருவாங்க அப்படின்னா நான் ஏன் உனக்கு போடணுங்கிற எண்ணம் மக்களுக்கு வரும். ஒரு தனிநபருக்கு அந்த எண்ணம் வரும். ஆமா, நம்ம ஓட்டு போடுவோம், இவங்களே இருந்துகிட்டு இருப்பாங்க எம்பி. நீங்க மோடியோட கேம்பெயின்ல ஒரு பாயிண்ட் எப்பவும் கண்டினியூஸா பாருங்க, இவங்க தான் ஆளணும்னு இருக்காங்களா, மற்றவங்க ஆளக்கூடாதா என்கிற ஒரு துவனியை கொண்டு வராங்க. அப்போ புதியதாக வரக்கூடிய இளைஞர்கள், இப்போ ஒரிசாவில் பாத்தீங்கன்னா ஒரு த வயர் என்கிற இணையதளத்துல ஒரு பத்திரிகையாளர் எழுதிய கட்டுரையில ஸ்மார்ட் போன் வைத்து கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு உலகத்துல உள்ள இளைஞர்களுடைய ஆதரவை பிஜேபி திரட்டி வைத்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த எலெக்ஷன்ல.
இப்போ பெண்களுடைய வாக்குகளை இலவசம் இப்போ தமிழ்நாடு அரசுக்கும் இதுல ஒரு எச்சரிக்கை இருக்கு. என்னன்னா, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால வாக்கு வங்கி பலப்பட்டு விடும் என்று இருமாந்து இருக்க முடியாது என்பதற்கு ஆந்திரா சாட்சி. ஒய்எஸ்ஆர் அதுதான் செய்து வந்தார். 3 மாதத்துக்கு ஒரு முறை 18,000 ரூபாய், வருஷத்துக்கு 72,000 ரூபாய் பெண்களுக்கு. அவர் பெண்களை வைத்துக்கொண்டு பஞ்சாயத்து எப்படி செயல்படுது, இந்த மக்கள் நல பணியாளர் மாதிரியான திட்டங்கள் இவைகள் எல்லாம். ஆனால் இது எதுவுமே இப்போ அவருக்கு தேர்தலில் வெல்ல காரணமாக அமையவில்லை. அப்ப என்ன காரணம்? தோற்கிறார்கள். இது அனலைஸ் பண்ணணும். சோ இதேதான் ஒரிசாவில் நடந்தது. ஒரிசாவில் உங்களுக்கு வி.கே. பாண்டியனை பத்தி பெருமையாக எழுதிய காலகட்டங்களில் எதுக்கு சொன்னாங்க? நவீன் பட்நாயக்குடைய ஆட்சி காலத்தில் பெண்கள் நல திட்டங்கள், மகளிர் நல திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றிகரமாக நிறைவேற்றினார்கள் என்பதால் பெண்களுடைய ஆதரவு அந்த கட்சிக்கு இருந்தது. அது அசைக்க முடியாத பலமாக அமைந்தது. இது உண்மைதான். ஆனால் இளைய தலைமுறையினுடைய நம்பிக்கைகளை பெற அந்த ஆட்சி தவறிவிட்டது. அதிகாரத்திற்கு வர்ற தவறிவிட்டது. இப்ப என்னன்னா, 18 வயதான ஒரு இளைஞனுக்கு வாக்களிப்பது மட்டும் கடமை இல்லை, தானும் இந்த நாட்டை நிர்வாகம் பண்ணணும், தானும் ஒரு ஆளுமை ஆகணும்னு நினைக்கிறான். அப்போ காங்கிரஸ் போன்ற, திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற, அல்லது 24 ஆண்டுகளாக ஆண்ட நவீன் பட்நாயக் போன்ற கட்சிகளில் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களே இருந்து கொண்டு புதியவர்களுக்கு இடம் தராத பொழுது எங்க போயாவது தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் இளைஞர்கள் செயல்படுவது ஒரு இயல்பான தன்மையா மாறுது. அப்போ இந்த மாணவர்களை, இளைஞர்களை தங்களுக்கு ஒரு 1/3 என்ற அளவிற்காவது நிர்வாகத்தில் பங்கு பெறும் தன்மை இந்த ரூலிங் பார்ட்டிஸ்ல, நீண்ட காலமாக ஆட்சி செய்யக்கூடிய அரசியல் கட்சிகளில் இல்லை என்பதுதான் அவர்கள் கொள்கையிலேயே இருக்கக்கூடிய பல புதிய கட்சிகள் தோன்றுவதற்கு காரணமா அமையுது. ஒரிசாவுடைய நவீன் பட்நாயக் தோல்வி என்பது இந்த பகுதியில அப்படின்றது ஒரு முக்கிய காரணம். இளைஞர்களுடைய முதல் இதே இளைஞர்கள் தான் ஓபியில தோக்கடிக்கிறாங்க. ஆனால் இப்ப நம்ம பெரிதும் எதிர்பார்த்த இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயே ஒரு செய்தியை எழுதியிருக்காங்க. அக்னிபத்ன்னு சொல்லக்கூடிய இந்த 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இராணுவம் அப்படிங்கிறது பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை இழக்க வைத்தது. அப்படி வேலை வாய்ப்பை அதிகம் இழந்த மாநிலம் பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட். ஆனா அந்த மாநிலத்திலும் அப்படி இருந்துமே பிஜேபி ஜெயிக்குது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் ஃபேக்டர். சோ இந்தியாவை பார்த்தீங்கன்னா நிறைய, இந்த தேர்தல் மட்டுமல்ல, இந்த தேர்தல் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. இன்னமும் நாம் பணியாற்ற வேண்டிய கடமை நமக்கு நிறைய இருக்கு. இந்த இந்தியா பிளாக் என்பது தேர்தல் அலையன்ஸாக மட்டும் இல்லாமல் எந்த கொள்கைக்காக தேர்தலில் பரப்புரை செய்தார்களோ, இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம், மதச்சார்பின்மையை காப்பாற்றுவோம், இந்த நாட்டை வளப்படுத்துவோம் என்று ஒவ்வொன்றாக இந்த அடிப்படையில், இந்த நோக்கில் இப்படி தேசத்தை வளப்படுத்துவோம் என்று தேர்தலில் வாக்கு கேட்டு வந்தார்களோ, அதே கொள்கைக்கு இயக்கங்களாக இந்த கட்சிகள் பணி செய்யணும். அப்படி செய்தால் மட்டுமே இந்தியாவில் உங்களால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இல்லாவிட்டால் RSS என்கிற ஒரு அமைப்பு அதனுடைய சித்தாந்தத்தில் சாதிகளுக்கு இடையேயான முரண்பாடுகளை, சாதிகளுக்கு இடையேயான தேவைகளை கூட்டி கழித்து அந்த அலையன்ஸ் மூலமாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதில் வெற்றிகரமாக இருப்பார்கள் என்பதுதான் இந்த தேர்தல் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இதுல கால்குலேஷன் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ தர்மபுரியில சௌமியா அன்புமணி வந்து முன்னிலையில இருக்கிறதும், அவங்க ஜெயிக்க போறாங்க அப்படின்னு இருக்கிறதும், கேரளால சுரேஷ் கோபி வந்து வெற்றி பெற்றாருன்னு கேரளால பாஜக கால் பதித்து விட்டது அப்படின்னு சொல்ல தொடங்கி இருக்காங்க. அப்போ இந்த 2 தொகுதிகள் இருக்கு இல்லையா, இங்க கேஸ்ட் ஃபேக்டர் அப்படின்னா அங்க மத ஃபேக்டரா, மதம் சார்ந்த விஷயமா, இல்ல அங்க வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இல்ல, இப்போ வேற பிரச்சனைன்னு ஒன்று நீங்க சொல்ல முடியாது. ஒரு 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 விதமான தாக்கத்தை RSS வெற்றிகரம், இப்போ 10 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு பலமான மையத்தில் வேலை செய்யறாங்க RSS. இல்ல அந்த இடத்துல இப்ப இந்த 2 தொகுதிகள்ல கேண்டிடேட் வந்து ஒரு இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு கேண்டிடேட்டை பிளேஸ் பண்ணிருக்கலாம், அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? இல்ல, உங்களுக்கு தர்மபுரியை பொறுத்த மட்டில் ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் வீரர்கள் அனைவரும் பணி செய்த ஊர் தர்மபுரியா மாறினது ஒண்ணு. திராவிட முன்னேற்ற கழகம் தனது சிட்டிங் எம்பியை மாற்றியதிலிருந்தே
திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் பேசிய அரசியல் பிடிக்கல என்பது மக்கள் மத்தியில ரீச் ஆகிற மாதிரி இருக்கு. அவர் பகுத்தறிவு அரசியல பேசினாரு. அவர் அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் பூஜை செய்த மாதிரி அரசு விழாவை நடத்தக்கூடாதுன்னு சொன்னாரு. இது எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகள் தான். அப்ப அந்த கொள்கைகளை பலமாக பேசியவர், பாட்டாளி மற்றியை கடுமையாக எதிர்த்து வென்ற ஒருவரை மீண்டும் நிறுத்தாதது என்பதே ஒரு ஒரு சந்தேகத்தை கிளப்புது. ஒருவேளை சௌமியா அன்புமணிக்காக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இடத்தை கவனித்துக் கொள்ளவில்லையோ? அப்படிதான் இதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. காங்கிரஸ் தலைவரான கிருஷ்ணசாமி ஒருபுறம் மகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்புறார், ஒரு முகம் மகனை, 2 பேருமே வேறு வேறு அரசியல் கருத்துக்களுக்காக போறாங்க. சோ இதுதான் இந்த ஆளும் இது ஒரு வேற ஒரு பார்வை இருந்தாதான் உங்களால இதை புரிஞ்சுக்க முடியும். வெறும் பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் பார்த்தாலும் இங்க இருக்கிறவங்க அங்க வருவாங்க, அங்க இருக்க இங்க வருவாங்க. ஸோ ரூலிங் கிளாஸ் பாலிடிக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மேல்தட்டு ஆளும் வர்க்கத்தினுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ். ஸோ தர்மபுரி உங்களுக்கே தெரியும், அன்புமணியையே தோக்கடிச்சது. அப்புறம் சௌமியாவை ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்னா இது பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு இப்படின்றதெல்லாம் இல்லை. இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் பணியில் இருந்த சுணக்கமும் அரசியல் ரீதியான ஒரு தாக்கமும், அந்த சிட்டிங் எம்பிக்கு சீட் கொடுக்காது என்பது அவர் பிரதிபலித்த அரசியலுக்கான எதிர்வினை, தோல்வி, அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்தியா அலையன்ஸினுடைய பரப்புரை என்பது தேர்தலுக்கு சொன்னது வெறும் வாக்கு பெறுவதற்காக என்று நின்றுவிடக் கூடாது. அது ஒரு உண்மையான ஆத்மார்த்தமான ஒண்ணா இருக்கணும். சோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாத்தணும்னா அது டே டு டே ஒர்க், எல்லா தளங்கள்லயும் அது இருக்கணும். எலெக்ஷனுக்கு மட்டும் ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். நான் அதான் சொல்ல வரேன். ஓகே. இப்போ டி.கே. சிவகுமார் வந்து டிடிபி கட்சி தலைவரை சந்திரபாபு நாயுடுவை பார்த்திருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. உடனே பிரதமர் மோடி வந்து சந்திரபாபு நாயுடுக்கு வாழ்த்து சொல்றாரு. நிதிஷ்குமார் ஒரு பக்கம் இந்தியா கூட்டணிக்குள்ள வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே ஜெயராம் ரமேஷ் வந்து நாசுக்கா சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரியாக என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் வந்து எங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ இந்த மூவ் இருக்கு இல்லையா, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 240 தொகுதிகளுக்குள்ளதான் வந்து பிஜேபியினுடைய மொத்த எண்ணிக்கைகளும் இருக்கு. ஆனால் இந்திய அலையன்ஸ் சொன்ன ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 220 தொகுதிகளுக்குள்ளதான் 180 இருந்து 220 தொகுதிகளுக்குள்ளதான் பாஜக வெல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் கூடுதலாக 20 தொகுதிகள் வென்று இருக்காங்க. அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. மற்ற தொகுதிகள் எல்லாமே கூட்டணி கட்சியான நிதிஷ்குமாரும் டிடிபியும் தான் பார்க்க முடியுது. அப்போ இந்த 2 தலைவர்களும் அவங்களுடைய எண்ணத்தை மாற்றிட்டாங்க, கூட்டணியை மாற்றி விட்டார்கள் அப்படின்னா வேற ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, இழுபறியா இருக்கும். அந்த நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒண்ணு நிதிஷ்குமாரை நம்ப முடியாது என்பதை நம்ம பார்த்துட்டோம், எந்த அளவுக்கு அவர் நம்பக்கூடியவர்னு. அப்படி அவர் நான் வர்றேன்னா என்ன பிரதமர் ஆக்குங்கன்னு கேட்பாரு, வேற ஒன்றும் செய்ய மாட்டார். அதை தாண்டி அவர் எதுவும் சொல்ல மாட்டார். ஏன்னா ஒரு காலத்துல இதே அப்போசிஷன் அவரை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ண தயாரா இருந்த போதே அவர் நிக்கல, அவர் வேசிலேட்டிங்கா இருந்தார். அது ஒண்ணு. தெலுங்கு தேசத்தை பொறுத்த மட்டும் எப்படி பேசுவாங்க என்பது கேள்வி. ஏன்னா தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு அவர்களை ஒரு கைது பண்ணி அவருக்கு ஒரு சிம்பத்தி வேவை கிரியேட் பண்ணாரு ராஜசேகர் ரெட்டி, ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி. அப்போ ஒரு பலம் உள்ள மத்திய அரசின், ஒன்றிய அரசின் பலத்தை அவருக்கு கொடுத்து அவருக்கு வந்து நான் இருக்கிறேன் பார்த்துக்கோன்னு சொன்ன மாதிரி பிஜேபி இந்த அலையன்ஸ்ல அவரை கூப்பிட்டு வெல்ல வைத்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர் எந்த காரணத்தினால் பிஜேபி வேணாம் இந்தியா அலையன்ஸ்க்கு வருவேன் என்று போக முடியும் என்பது கேள்விக்குறி. ஆனால் செய்யலாம். ஏன்னா இப்போ அதை தாண்டி இப்போ ஒரு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கோ அல்லது இப்போ உங்களுக்கு இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இந்தியா பிளாக்குக்கு வர்றீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கும், உங்களுடைய மத்திய ஆட்சியில உங்களுக்கு எப்படி இருக்கும், பிஜேபிக்கு போனீங்கன்னா எப்படி இருக்கும். இப்போ ஆந்திராவுடைய நலன் நாடுறீங்கன்னா வாங்க, நம்ம நாங்க வந்து மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அலையன்ஸா இருக்கிறோம், அதனால மாநிலங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம், மாநில வளர்ச்சியை கருத்தில் கொள்ளுவோம், ஹைலி சென்ட்ரலைஸ்டு ஆட்சியா பிஜேபி மாதிரி நடத்த மாட்டோம் என்று எப்படி கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்றதை பொறுத்து உள்ளது. பல ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இதுல. ஸோ நிதிஷ்குமார் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா தெலுங்கு தேசம் பாத்தீங்கன்னா கூட தெலுங்கு தேசம் என்டிஏ அலையன்ஸ்ல தான் பவர் ஷேர் பண்ண அனுபவம் இருக்கு. அவங்க வந்து ஆன்டி காங்கிரஸ் அப்படின்னு வந்த ஒரு பார்ட்டி. பட்
திமுகவும் ஆன்டி காங்கிரஸ்னு வந்து அலையன்ஸ்ல இருந்து இன்னைக்கு காங்கிரஸோட அலையன்ஸ் நிக்கிற காலமும் வந்திருக்கு. ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள். ஆனா தெலுங்கு தேசம் இதுவரைக்கும் பார்த்த ட்ராக் ரெக்கார்டு படி பார்த்தீங்கன்னா அவங்க என்டிஏவோட இருந்த ஒரு விஷயம்தான் இருக்கு. அப்போ டி.கே. சிவகுமாரோ அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல்வாதிகளோ அவரோட தொடர்பில் இருக்கிறவங்களோ எந்த அளவிற்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்றதை பொறுத்து. கேரளாவில் பிஜேபி ஜெயிச்சது அப்படின்னா அதுதான் மத்திய அரசினோட தாக்கம் ஒரு கேண்டிடேட்டோட பிரபலம். பிஜேபி பார்த்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டில் கூட எப்படி அவங்க தங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஓபிஎஸ் நிறுத்தினாங்க, டிடிவி தினகரனை நிறுத்தினாங்க, ஏசி சண்முகம், பாரிவேந்தர், இப்படி பிரபலமான மக்கள் பணம் படைத்தவர்களை கேண்டிடேட்டா கொடுத்து அவங்க செல்வாக்கில் தங்கள் செல்வாக்கை வளர்த்து கொண்டதாக காட்டிக் கொள்கிற ஒரு தன்மை. ஆர்எஸ்எஸ் என்பது லைஃப் லாங், அதாவது எல்லா காலகட்டங்களிலும் கேரளாவில் இயங்கி வருகிறது. 70-80 காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் வர்சஸ் சிபிஎம் இப்படி ஒரு மர்டர் அப்படி ஒரு மர்டர்னு ரைவலா நடந்து கொண்டே இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது கேரளாவில். ஸோ ஆர்எஸ்எஸ் இயக்கம் அங்கு பலமாகவே இருந்தது. சில காரணங்களுக்காக ஆர்எஸ்எஸ் அரசியலை இப்படியும் அப்படியும் மாத்தி வேலை பார்த்துட்டு வந்தாங்க கேரளாவில். தனக்குன்னு ஒரு அடையாளம் வரும் வரை காத்திருந்து. திருவாண்டம் தொகுதியில அது நடந்தது. சசி தரூருக்கு எதிராக ராஜகோபாலை வச்சு ஒரு தொகுதியை முயற்சி செய்தாங்க. இந்த முறை திருச்சூர்ல வென்று இருக்காங்க அப்படின்னு தகவல் வருது. இது வந்து ஒரு எச்சரிக்கை மணி போத் ஃபார் காங்கிரஸ் ஆஸ் வெல் அஸ் த லெஃப்ட். ஸோ இவங்களுடைய இந்தியா பிளாக் அலையன்ஸ் என்பது ஒரு கொள்கைக்காக எண்ணும் பொழுது இவர்கள் எந்த அளவிற்கு இந்த எச்சரிக்கை மணியை தெரிந்து கொண்டு ஆர்எஸ்எஸ் எங்கு வளர்கிறது, ஏன் வளர்கிறது, அதனுடைய வேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதற்கான பணிகளை செய்ய வேண்டிய கடமை இவங்களுக்கு வந்திருக்கு அப்படிதான் சொல்லணும். காங்கிரஸும் தூங்க முடியாது, லெப்ட் அலையன்ஸும் தூங்க முடியாது கேரளால. இனிமேல் அந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தி இருக்கிறார்கள் கேரளால. அவங்களுக்கு இனிமேல் அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை எப்படி பார்க்கப்படும்? ஒரு பக்கம் வந்து முன்னாடியே வந்து ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருந்தாரு 150 டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸை வந்து அமித்ஷா சந்திச்சிருந்தாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு. அதற்கு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ரூமரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இது சரி கிடையாதுன்னு அப்படின்னு கடந்து போயிட்டாங்க. இப்போ ஏற்கனவே நிறைய சிவில் சர்வன்ட்ஸ் பியூரோக்ரசிஸ் எல்லாம் வந்து கடிதம் எழுதியிருந்தாங்க. அந்த கடிதத்திலும் இந்த மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்துச்சு. ஒருவேளை தொங்கு நாடாளுமன்றம் அமைக்கப்பட்டால் இல்ல வந்து இழுபறியா இருந்ததுன்னா அதுல திரௌபதி முர்முவோடைய ரோல் வந்து முக்கியத்துவம் பெறும். அவங்க யார் ஆட்சி அமைக்க அழைக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுட்டே இருந்துச்சு. இப்போ பாஜகவுக்கு தனி பெரும் மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்துல எப்படி வேணா காட்சிகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? சோ அப்போ திரௌபதி முர்முனுடைய ரோல் என்னவாக இருக்கும்? நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க? அவங்க முழுக்க ஆர்எஸ்எஸ் கைப்பாவையாக தான் செயல்படுவாங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க முதலாக பாஜகவை தான் ஆட்சி அமைக்க அழைப்பார்கள். அதுல எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த அளவுலாம் நியூட்ரலாவோ கான்ஸ்டியூஷனுடைய நார்ம்ஸை காப்பாற்றக்கூடிய எந்தவித விஷயமாகவோ அவர்கள் செயல்பட மாட்டார்கள். அவர்கள் தான் தன்னிச்சையானவர் என்பதை இது நாள் வரைக்கும் ஒரு செகண்ட் கூட காப்பாற்றல. இவர் என்ன, இவருக்கு முன்னாள் சுப்ரீம் கோர்ட்டில் பணியாற்றினேன் என்று சொல்லிக் கொண்ட ராம்நாத் கோவிந்த் அவர்களே இருந்த இடம் தெரியாத ஜனாதிபதியாகத்தான் வாழ்ந்து மறைந்தார். ஜனாதிபதியாக ஆள் இருக்காரு, ஜனாதிபதியாக வாழ்ந்து இல்லாமல் போனார் அந்த 5 ஆண்டுகள்ல. திரௌபதி முர்முவும் அப்படிதான் இருக்காங்க. இவர்களெல்லாம் இதுதான் உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அவங்க பெண், அவங்க பழங்குடியினர், நாங்க தான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் என்பதை சொல்லிவிட்டு அந்த இனத்தை முற்றுமுழுதாக அழிக்கக்கூடிய அரசியலை செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப இப்படி அழியுதேமா, நம்ம போய் முறையிட்டோம் என்றால் இந்த மாதிரி ஜனாதிபதி கண்டுக்க மாட்டாங்க, இவங்க அவங்களுக்கு அடியாளா இருக்காங்கன்னு சொன்னா ஒரு பழங்குடியினர் பெண்ணை தாக்குகிறார்கள் அப்படின்னு அரசியல் பண்ணுவாங்க. அதுக்குதான் அவங்க பயன்படுறாங்க. இன்றைய ஜனாதிபதி, இன்றைய குடியரசுத் தலைவர் பாரதிய ஜனதா கட்சியைத்தான் ஆட்சி அமைக்க அழைப்பார். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வரிசைப்படி பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட கட்சியாக முதன்மையாக இருக்கும். நம்பர்ஸ் ஏறுது இறங்குது அந்த மாதிரியான ஒரு நிலையிலே இருக்கு இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க தவறினால் தான் இந்தியா பிளாக்கு நம்ம கேட்கணும். அப்போ அந்த வாய்ப்பை கொடுக்கும் பொழுது எப்படி இப்ப நிதிஷ்குமாரோ இன்னும் வந்து தனி மெஜாரிட்டி பிடிக்கல பாஜக, அதுதான் வந்து இப்போது இருக்க வரைக்கும் நிலைமை அதுதான். இல்ல கூட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்றோம் இல்லைங்களா? இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் தனியான அதிக இடங்களை பெற்ற ஒரு கட்சி.
அப்படின்னா அது பாரதிய ஜனதா கட்சியா தானே இருக்கும். எனவே கண்டிப்பா. அதுதான் நியாயம், அதுதான் தர்மம்னு சொல்லுவாங்க. ஆமா இல்ல அப்படின்றத சொல்ல வேண்டி வரும். ஆனா எலெக்ஷன் கமிஷன் பத்தி கேட்டீங்க. தேர்தல் கமிஷன் இந்த முறை தான் இருப்பதை காட்டிக்கொள்ளவே இல்லை. அவங்க செய்த வேலையெல்லாம் ஜெயராம் ரமேஷுக்கு நோட்டீஸ் கொடுக்கிறது, மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு நோட்டீஸ் கொடுக்கிறது என்று நோட்டீஸ் கொடுத்தார்களே தவிர, உச்சநீதிமன்றமே பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரச்சார வீடியோக்கள் எவ்வளவு அவமானகரமாக இருக்கிறது அப்படின்னு சொன்ன ஒன்றை கூட கண்டிக்கல தேர்தல் கமிஷன். சோ தேர்தல் கமிஷன் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு அங்கமாகத்தான் செயல்பட்டதே ஒழிய நேர்மையாக செயல்படவில்லை. தேர்தல் கமிஷன் தான் திறமையாகவும் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் அரசமைப்பு சட்டத்தின் கடமைப்படியும் பணியாற்றினேன் அப்படின்னு இந்த முறை சொல்லிக் கொள்ளவே முடியாது. சோ இந்த தேர்தலில் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்தியா பல மாநிலங்களின் பல மொழி, பல இன, பல்லின மக்கள், பல மொழி பேசுகிற மக்கள், பல கலாச்சார மக்களை கொண்ட ஒரு கூட்டு நாடு. இது ஒரே மதம், ஒரே சிந்தனை, ஒரே என்று இயலாத ஒரு தேசம் என்பதை இந்த தேர்தலும் நிரூபித்திருக்கிறது. அப்போ மாநிலங்களுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒன்றியமாக இந்த இந்தியாவை வடிவமைத்த அரசமைப்பு சட்டப்படி இயங்கக்கூடிய அரசியல் கட்சிகளின் கூட்டில்தான் இந்தியா அடுத்த கட்ட நகர்விற்கு வெற்றிகரமாக செல்ல இயலும். ஒரு கட்சியால் செல்வது என்பது இனி இயலாது என்பதை இந்த தேர்தல் நமக்கு சொல்லியிருக்கு. சோ அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தால் கூட தானே வென்று தானே எல்லாத்தையும் செய்து விடுவோம் என்று நினைப்பது தவறு. ஒவ்வொரு மாநிலத்தின் ஸ்பெசிபிசிட்டிக்கு காங்கிரஸ் தன்னை அட்ரஸ் பண்ணும். நேஷனல் பார்ட்டியா இருந்தாலும் உதாரணமாக நதிநீர் பங்கீடு. இப்ப நதிநீர் பங்கீடுல என்ன செய்யறாங்க? காங்கிரஸ் ஜெயிச்ச உடனே கர்நாடகால ஆன்டி காங்கிரஸ், ஆன்டி டிஎம்கே போர்சஸா இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் போர்சஸ் கர்நாடகாக்காரன் அணை கட்டுறான், தடுக்க முடியல, ஆனா இங்க அலையன்ஸ் வச்சிருக்கீங்க. இந்த ஒன்லைன் அரசியல் என்பதை வேறுபடுத்தி ஒரு நிர்வாகியாக இருந்த காங்கிரஸ் அனுபவத்தை இந்த நதிநீர் பிரச்சனைகள் எப்படி வரும், அதை எப்படி தீர்க்கிறோம், அது எப்படி நாடுகளுக்கு இடையில இருக்கு, மாநிலங்களுக்கு இடையிலே வந்திருக்கு, இது எப்படி தீர்க்கப்படணும் என்பதை ஜனநாயக ரீதியாக மக்களுக்கு உணர்த்தக்கூடிய செயலை கட்சிகள் செய்யணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை கூப்பிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கே என்ன பதில் சொல்றது? கர்நாடகா அணை கட்டுது, ஆந்திரா அணை கட்டுது, தமிழ்நாடு கேட்கலன்னு சொல்றாங்க, நம்ம ஆட்சியில இல்ல, ஆனாலும் திமுக ஆதரிக்கிறோம், நமக்கு எதிராக பேசுறாங்க, லோக்கல் நாம் தமிழர் பேசுறாங்க, பாஜக பேசுறாங்கன்னா அந்தந்த கட்சிக்கு எதிரான நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு கடந்து போக முடியாது. ஆண்ட கட்சி என்பதும் ஆள விரும்பும் கட்சி, ஆள வாய்ப்புள்ள கட்சி என்பதனால் அது ஜனங்களுக்கு விளக்கணும். கர்நாடகாவும் நம்மை போல் வளர்ந்து வருகிறது. 100 வருஷத்துக்கு முன்ன கர்நாடகா மேட்ல மழை பெய்ஞ்சா பள்ளத்துக்கு தான் வரும், கடலை நோக்கி தான் போகும். நம்ம சோழ நாடு சோறு உடைத்துன்னு வாழ்ந்தோம். ஆனால் இந்திய சுதந்திரம் பெற்ற பிறகு, மாநிலங்கள் வந்த பிறகு, மாநிலங்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் போடும் பொழுது கர்நாடகாவும் வளருது. அப்போ இங்க பெய்யுற மழையை நம்ம இப்படி விட்டுடுறோமே, இங்க இவ்வளவு பசுமையான நிலங்கள் இருக்கு, இந்த வளர்ச்சியும் இந்தியாவுக்கு வளர்ச்சி தானே என்றுதான் இந்தியா திட்டமிடுது. அப்ப இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, அளவுக்கு மீறி இன்டர்நேஷனல் கேபிட்டல் கொண்டாந்து பணத்தை போட்டதுனால பெங்களூர் போன்ற நகரங்களுக்கு ஒரு இதுவரை இல்லாத தேவையாக பன்மடங்கு தேவைப்படுகிற நீர், இந்த மாதிரியான பல விஷயங்கள் வருது. சோ இந்த மாதிரி இம்பேலன்ஸ்ல இது நடக்குது. அப்போ இதை தீர்க்கணும்னா நம்ம இந்த மாதிரி தான் தீர்த்து கொள்ளணும். இப்படி லா இருக்கு, கான்ஸ்டியூஷன் இருக்கு, கோர்ட் இருக்கு. அண்மை செய்தி ஒண்ணு பாத்துட்டு இருக்கோம். இப்போ சரத்பவார் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. அப்போ இந்த 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 கால்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகுமான்றது ஆனால் நல்லதுன்னு சொல்லலாமே ஒழிய, நான் சொல்ற மாதிரி மாநில அரசுகளின் நன்மை கருதி, மாநில வளர்ச்சிகளின் நன்மை கருதி தெலுங்கு தேசம் ஒரு நடவடிக்கை எடுக்குமானால் அது இந்தியா கூட்டணியில் பவர் ஷேர் பண்றதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிபிக்கல் ட்ரேடாகவே நீங்க நினைச்சா, ஏன்னா சந்திரபாபு நாயுடுக்கு ஆந்திராவில் ஒரு மரியாதை இருக்கு. அவர் தான் டெக்னாலஜிக்கலா ஆந்திராவை பலப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆந்திரா மையப்படுத்திய ஒரு வளர்ச்சிக்கு சந்திரபாபு நாயுடு தன் அடையாளத்தை மீட்டெடுக்கணும்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த தேர்தல் பிரதிபலிப்பை ஒட்டி பார்க்கும் பொழுது, அவர் இந்தியா கூட்டணிக்கு வரும் பொழுது அவருக்கான பலம் கூடும்.
ஆனால் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்டிஏ அலையன்ஸுக்கு போனார் என்றால் ஆர்எஸ்எஸ் அவர் கட்சியையும் சாப்பிட்டு துப்பிவிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நீங்க இதுல நமக்கு கிளியர் இண்டிகேஷன் ஒண்ணு தெரியுது இல்லையா? அதாவது பாஜக சொன்ன 400 பார் அப்படின்ற அந்த 400 தொகுதியில கைப்பற்றுவோம் அப்படின்னு சொன்ன விஷயம் இப்போ அது எடுபடல. மெஜாரிட்டியா வருவோம் அப்படின்னு சொன்னது எடுபடல. பிரசாந்த் கிஷோர் சொன்னது எடுபடல. இல்ல ஒரு சுயமரியாதை இருக்கக்கூடிய ஒரு மனசாட்சி இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியால யாராவது இருந்தாங்கன்னா அவர்கள் எவ்வளவு கேவலமானவர்கள் என்று தங்களை தாங்களே கண்ணாடியில பார்த்து எச்சு துப்பிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. ஏன்னா அவங்க சொன்னது அனைத்தும் பொய். நம்ம என்ன சொல்றோம்னா இப்ப உதாரணத்துக்கு ஒயர்ல ஒரு கட்டுரை நான் படிக்கிறேன் அப்படின்னா அதுல காங்கிரஸை பின்தள்ளி பாரதிய ஜனதா கட்சி 2ஆம் இடம் வர்ற அளவுக்கு வளர்ந்து வருகிறது ஒடிசாவில அப்படின்றத ஒண்ணு பாக்குறோம். அது ஒரு அனாலிட்டிக்கல். இப்ப அதையும் தாண்டி முதல் இடமா வந்திருக்கு. ஏன் வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இப்படி எல்லாம், அதாவது இன்னைக்கு மக்கள் மத்தியில இவ்வளவு ரீச் ராகுல் காந்தியோட யாத்திரையை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஒரு 3 நாள் ஒருத்தர் தன் கடமையெல்லாம் தவிர்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு என்பதை டைரக்ட் டெலிகாஸ்ட் பண்றாங்கன்னா அவங்க எவ்வளவு ஒரு கேவலமா போயிட்டாங்க தங்கள் கடமையில மீடியா அப்படின்னு தான் தெரிய வருது. அதை விட மோசமான ஒரு எக்ஸிட் போல் எப்ப நடத்துனீங்க, ஏன் நடத்துனீங்க, எத்தனை பேருக்கு நடத்துனீங்க என்று யாருமே எந்த கருத்தையும் சொல்றது இல்லை. நாங்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகு இத்தனை பேரை பேட்டி கண்டோம், அவர்கள் இந்த வயதினர்கள், அவர்கள் கடந்த தேர்தலில் இந்த கட்சிக்கு வாக்களித்தோம் என்று சொன்னாங்க, இந்த தேர்தலில் இதுக்கு வாக்களித்தேன், இதற்கான காரணங்கள், இப்படி ஒரு 50 காரணங்களை தெரிந்து ஒரு எக்ஸிட் போல் பிளஸ் ஓட்டிங் பர்சன்டேஜ்லாம் இல்லை. உட்கார்ந்த இடத்துல போன முறை எப்படி, இந்த முறை எப்படி, இவ்வளவு ஏறும் இவ்வளவு இறங்கும், மோடிக்கு இவ்வளவு வளமாயிடுச்சு பலமாயிடுச்சுன்ற ஒரு தகவலை தான் சொல்லி தெரிஞ்சாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பிஜேபியை சேர்ந்த ஆளே பேசும்பொழுது டிவிலையோ எங்க பாக்குறேன் நான், வட இந்தியாவுக்கு தென்னிந்தியாவை ஷோகேஸ் பண்ணாங்க. நாங்க இப்ப தென்னிந்தியாவில் வளர்ந்துட்டோம், தென்னிந்தியாவில் அதிக இடங்களை பிடிக்கிறோம். ஆனா தென்னிந்தியாவில் ஓகே, இப்போ சொல்ல போனா பெருமைப்பட்டுக்கலாம், கேரளாவில் we have started an account, அவ்வளவுதான். ஆனா அது ஒரு பெரிய மாற்றத்தையும் தரப்போவது இல்லை. ஏன்னா இப்போ அதே மாதிரி கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு முறை வென்றவர் தான். ஆனால் கேரளா என்கிற ஒரு இடத்திற்கு அது திராவிட இயக்கத்தை விடவும் அதிகமான தாக்குதல் கம்யூனிஸ்ட் பார்ட்டி பிளஸ் காங்கிரஸ் சேர்ந்து அடிச்ச அடியிலையும் நாங்க மீண்டு வந்திருக்கோம்னு சொல்றது அவங்க பெருமைப்பட்டுக்கலான்றது மாற்றம் கிடையாது. ஆனாலும் அதுவும் ஒரு பாசிங் பேஸாதான் இருக்கும் எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல. ஆனால் ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ்ல கேரளாவில் ஆர்எஸ்எஸ் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆர்கனைசேஷனல் பாலிடிக்ஸ்ல கேரளாவில் ஆர்எஸ்எஸ் உயிரோட்டமாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கேரள ஆர்எஸ்எஸ் காரங்க தான் தமிழ்நாடு ஆர்எஸ்எஸ் வழிநடத்துறாங்க. கேரளாவில் உள்ள ஆர்எஸ்எஸ் காரன் தான் இந்தியன் பியூரோக்ரஸிக்கே ஆள் அனுப்புறாங்க, ஐடியா கொடுக்குறாங்க. இந்தியன் பியூரோக்ரஸி இன்னும் கேட்டா ஹோம் மினிஸ்ட்ரி போன்ற இடங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா கேரளா தான் இருக்கும். எம்.கே. நாராயணன் போன்ற ஆள் இவங்கெல்லாம் நீங்க இன்னும் ஆர்எஸ்எஸ் உடைய பலம் என்பது நீங்க வெறும் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல பார்க்க முடியாது. அது இந்தியாவுடைய பியூரோக்ரஸில இருக்கு, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல இருக்கு, அவங்க சிந்தனையில இருக்கு, ஒரு நல்ல திட்டங்களை கூட செயல்படுத்தாம முடக்கிற விஷயங்கள்ல இருக்கு. அங்கதான் காங்கிரஸ் தோத்துதுன்னு நம்ம சொல்றோம். காங்கிரஸ் அதாவது இதெல்லாம் ஒரு புதுசு இல்லைங்க, நான் சொல்ற எதுவுமே புதுசு இல்லை. 1970களில் பார்த்தீங்கன்னா எஸ்.ஏ. டாங்கே தலைமையிலான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ நிலமீட்சி இயக்கம்னு ஒன்று நடத்தினாங்க. அதை ஏன் நடத்துறாங்க? முதல் ஜமீன்தாரி அபாலிஷனை கொண்டு வராரு நேரு. அப்போவே பணக்காரர்கள் நிலம் படைச்சவங்க நேருக்கு எதிரியா மாறிட்டாங்க. அதனுடைய முதல் உதாரணம் ராஜாஜி, தமிழ்நாட்டை சேர்ந்தவர். காங்கிரஸ் கட்சி அவரை உயர்த்தி வச்சது கவர்னர் ஜெனரலாவே, பிரிட்டிஷ் ஆட்சியின் கவர்னர் ஜெனரலா, கடைசி கவர்னர் ஜெனரலா இருந்தார் என்ற பெருமை படைத்தவர். தமிழ்நாட்டுல சேலத்துல இருந்து போன ஒரு ஆர்டினரி லாயர், சரிங்களா? ஆனா அவர் என்ன செய்யறாரு, ஜமீன்தாரி அபாலிஷன் ஒழிப்பின உடனே இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 500க்கும் மேற்பட்ட ராஜாக்கள், சமஸ்தானங்கள், இந்திய மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து போய் கப்பம் கட்டிட்டு தங்களை வளப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்த மன்னர்கள் அவங்க வந்த உடனே, இந்தியாவோட சேர்ந்த உடனே அவர்களுடைய நிலங்களை எல்லாம் பிரித்து ஏழைகளுக்கு கொடுக்கிறாரு நேரு என்று
அவங்கள ஒருங்கிணைத்து சுதந்திரான்னு ஒரு கட்சியை உருவாக்கினார். சுதந்திரா கட்சின்னு ஒண்ணு உருவாக்கினார். சோ காங்கிரஸ் என்பது எப்படி பிளவுபட்டுக்கிட்டு வருது பாருங்க. சோ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனே நேரு ஏழைகளுக்கு நிலம் கொடுக்கணும், அப்போ ஜமீன்தார்கிட்ட இருந்து எடுத்து அதை கொடுக்கணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்த உடனேயே காங்கிரஸுக்கு ஒரு பலம் போயிடுது. எது? ராஜாக்களுடைய பலம். இப்ப அந்த ராஜாக்கள்லாம் தான் பிஜேபியா மாறுறாங்க. அப்படியே கண்டினியூஸா வரும்பொழுது பல விஷயமாக. சோ காங்கிரஸ் அப்போ இந்த ஜமீன்தாரி அபாலிஷனை சப்போர்ட் பண்ணில காங்கிரஸ் வேலை பார்த்திருக்கணும் ஃபீல்டுல. காங்கிரஸ் கேடர்ஸ் எல்லாரும் இல்ல. அப்ப என்ன? அதுக்கப்புறம் உங்களுக்கு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. ஜமீன்தாரி ஒவ்வொரு ஊர்லயும் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் படி 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் ஒருத்தருக்கு மேல இருக்குன்னா அது எடுக்கலாம்னா, எடுத்த நிலம் கையகப்படுத்தப்பட்டு இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. அப்போ நீங்க சட்டம் போட்டுட்டீங்க, எடுத்துட்டீங்க, எடுத்து கொடுக்க மாட்டீங்க, அந்த நிலங்களை நாங்கள் மீட்டு எடுப்போம்ட்டு நிலமீட்சி இயக்கம்னு ஒண்ணு நடத்துறாங்க. சோ இது யாருக்கு சாதகமானது? நேர்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிரானது மாதிரி இருக்கும். அல்ல, கவர்மெண்ட் போட்ட சட்டத்தை நிறைவேற்ற சொல்லி நடத்திய போராட்டம் தான். ஆனால் அந்த மாதிரி வேலையை காங்கிரஸ் கட்சியே செய்யலையே. அந்த மாதிரி வேலையை காங்கிரஸ் கட்சியே செய்யலையே. இப்போ ஒருவேளை பாஜக வந்து ஆட்சி அமைத்தாலுமே கூட இப்போ அது தனி பெரும்பான்மையா இருக்க போறது இல்ல. அப்போ எடுத்தோம் கவிழ்த்தோம்னு ஒரு சட்டத்தையும் பாஸ் பண்ண முடியாது. 2019 அதீத பெரும்பான்மையோட வந்த பாஜக எல்லா சட்டங்களையுமே நாடாளுமன்றத்தையே வந்து முடக்கிச்சு. ஆளுங்கட்சி நாடாளுமன்றத்தை முடக்கினாங்க. எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களே இல்லாம நாடாளுமன்றத்தை நடத்தினாங்க. இப்போ அது மாதிரி நடத்துவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து அதிக பெரும்பான்மையோட இருக்காங்க, அவங்க ஒரு பலத்தோட இருக்காங்க. அப்படின்றப்போ இனிமேல் அந்த பாஜக வந்து சென்ற முறை இந்த 5 ஆண்டு ரன் பண்ணது போல அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டு ரன் பண்ண முடியாதுன்னு எடுத்துக்கலாமா? இருக்கலாம். அப்போ அவங்க வந்து கன்சாலிடேட் பண்றதையும் அடுத்த கட்டத்துக்கு போவதுக்கு எந்தெந்த இடங்களில் யார வீக்கெண்ட் பண்ணுன்றதுலயும் கவனம் செலுத்துவாங்க. RSS பொறுத்த மட்டும் 5 ஆண்டு திட்டங்கள் அவங்களுக்கு கிடையாது. அவங்களது வந்து 1000 ஆண்டு திட்டம். 1000 வருஷத்துக்கு முன்ன நம்ம தான் சுப்ரீமசில இருந்தோம். நம்ம தியரி தான். அவங்களுக்கு வர்ற ஒரே பிரச்சனையை நல்லா கவனிங்க பாலாஜி. முகலாயர் ஆட்சி காலத்துல அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 600 வருஷம் முகலாயர்கள் ஆண்ட போதெல்லாம் ஒரு இடத்தில் கூட RSS இயக்கம்னு வந்தோ இல்ல பழைய ராஜாக்கள் ஒன்றிணைந்தோ இந்து ராஷ்டிரத்தை அமைப்போம் என்றோ மக்கள் கிட்ட இருந்து ஒண்ணுமே செய்யல. ஆனால் இந்த தேரி கொண்டவர்கள் தான் முகலாயர் அரச நிர்வாகத்தையே நடத்துற இடத்துக்கு போனாங்க. அப்போ ராஜாவுக்கு ஒரு பியூரோக்ரசி இருக்கும்ல, அந்த பியூரோக்ரசி யார் ரன் பண்ணது? முகலாயர்களா ரன் பண்ணாங்க, மொழி தெரியாம. நம்ம ஊர்ல படித்ததாக சொல்லிக்கொண்டு எல்லாத்தையும் தெரிஞ்சதாக சொல்லி கொண்டவர்கள் தானே பண்ணாங்க. இன்னைக்கு RSS இயக்கம் பேசுறவங்க தானே. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இன்னைக்கு சொல்றாங்களே மெக்காலே கல்வி என்பது வேஸ்ட்ன்னு சொல்லி, அந்த கல்விக்கு பள்ளிக்கூடம் போன முதல் நபர் யார்? முதல் ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தது யார்? அவங்க எந்த கல்வி மூலம் போனாங்க? வேத கல்வி மூலமா ஹைகோர்ட் ஜட்ஜா மாறினாங்க. அப்போ வெள்ளைக்காரர்கள் ஆட்சியிலும் அந்த 200 வருஷ ஆட்சியிலையும் நிர்வாகத்தில் அவர்களுக்கு எந்த குறையும் கிடையாது. அவங்களுக்கு எப்ப குறை வருது? இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துவிடும் அப்படின்னு வரும்பொழுது இது ஒரு ஜனநாயக தன்மையாக மதச்சார்பு தன்மையாக மாறுற மாதிரி காந்தி, நேரு போன்றவர்கள் இந்தியன் நேஷனல் காங்கிரஸை கொண்டு போறாங்க. அப்படி ஒருவேளை இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து விட்டால் அந்த ஆட்சி இவங்க சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம சொல்ற மாதிரி இருக்கணும் என்றுதான் 1925 இந்த இயக்கம் தொடங்கப்படுது. ஏன்னா 1925க்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா மாற்றம். 35ல ஒரு சட்டம் வந்து இந்தியா நிர்வகிக்கப்படுது, 36ல தேர்தல் வருது. சோ ஒரு நீண்ட நோக்கில் சிந்திக்கக்கூடிய மூளை படைச்சவங்களுக்கு தெரியுது இந்தியா மாறப்போகுது. ஆனால் மாறினால் அது நம்ம கையை விட்டு போயிடும், எல்லாரும் தலைவர் ஆயிடுவாங்க, எல்லாருக்கும் சமநிலை வந்துடும், அது வரக்கூடாது என்று ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான். அப்ப அதுக்கு ஆரம்பிச்சுட்டு என்ன செய்யறாங்க? காங்கிரஸ்க்கு உள்ளே இருந்து பல வேலைகளை அவங்க பாக்குறாங்க. காங்கிரஸுக்கு எதிராக ஒரு கட்சியை வச்சிடறாங்களே ஒழிய காங்கிரஸுக்கு உள்ள இருந்து பல வேலைகளை தங்கள் சிந்தனைகளை யார் யார் செயல்படுத்துவாங்களோ அவங்கள ப்ரமோட் பண்ற வேலைகளை, அவங்களோட உறவாடுற வேலைகளை பாக்குறாங்க. அப்படி கொண்டு வரும் பொழுதுதான் அவங்க காந்திய சுதந்திரம் வந்த பிறகு முதல் டார்கெட்டாக காந்தியை அடிக்கிறாங்க. ஏன்னா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவருடைய சிந்தனை என்பது ஒரு ஒரு காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் போன்று கோயிலுக்கு போகாத, திராவிட இயக்கத்தை போன்று பகுத்தறிவு பேசிக்கொண்ட
மதச்சார்பின்மை அல்ல. தினசரி பஜனை செய்யக்கூடிய, ராமனை கும்பிடக்கூடிய, தினசரி பஜன் செய்பவராக இருந்து கொண்டு மதச்சார்பின்மையை கொண்டு வந்தார் அப்படின்னு தான் காந்தி மேல அவங்களுக்கு. ஏன்னா அவரை வேற வழியில அட்டாக் பண்ண முடியாதுன்றதுனாலதான் காலி பண்ணிடுறாங்க. அதையும் கலவரமாக முஸ்லிம்கள் மேல போடலான்னு பார்த்தாங்க, அது நடக்கல. அதையும் மீறி இந்த நாட்டை செக்குலரிசமாகவும் சயின்டிபிக் டெம்பரோடும் கொண்டு வந்தார் அப்படின்னு தான் நேரு மேல அவர்களுக்கு தீராத கோபம். இந்த நாட்டுக்கான ஒரு மாற்று பாதையை பலமாக அமைத்து விட்டார் நேரு. நம்மளால அதை மாற்ற முடியல அப்படிங்கிற கோபம். அப்ப அதையும் உள்ளிருந்தே காலி பண்றதுக்காக எங்களை விட சிறந்த ஆள் இல்லைன்னு IAS, IPS, அதிகாரம், மந்திரி, நீங்க பாருங்க, நரசிம்மராவ் போன்றவர்களும் பிரணாப் முகர்ஜி போன்றவர்களும் காங்கிரசின் தூண்கள். ஆனால் அவர்களுடைய அரசியல் முழுக்க எங்க போய் நின்னது என்பதை இன்னைக்கு நம்ம கண்கூடா பாக்குறோம். 40 வருஷத்துக்கு முன்ன நீங்க அரசியல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நரசிம்மராவ் காங்கிரஸ் லீடரா தெரிஞ்சிருப்பாரு. இன்றைக்கு நீங்க ஒரு அரசியலை படித்தீர்கள் என்றால் நரசிம்மராவ் RSS வளர்த்து விட்ட காங்கிரஸ் தலைவரா, பிரதமரா, காங்கிரஸ்ல இருந்து கொண்டே செயல்பட்டாருன்னு தெரியுது. அதே நிலைமைதான் பிரணாப் முகர்ஜிக்கும் நீங்க பாக்குறீங்க. இப்ப இவங்க பிஜேபியா மாறினாங்க இல்ல வேற கட்சியா மாறினாங்கன்றது வேற விஷயம். ஆனா RSS சிந்தனையை செயல்படுத்தினார்கள் என்றால் எப்படிப்பட்ட வேலை பார்த்திருக்காங்க. அதுதான் அந்த நிர்வாகத்துல இருந்து கொண்டு அதையும் மீறி சில நல்லதுகளை காங்கிரஸால் செய்ய முடிந்தது, நேருவால் செய்ய முடிந்தது, இந்திரா காந்தியால் செய்ய முடிந்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சியால செய்ய முடியல. அதுதான் இன்னைக்கு ராகுல் காந்திக்கும் பிரச்சனை. இன்றைக்கு ராகுல் இவ்வளவு உழைத்து, ராகுல் இவ்வளவு பேசி, இவ்வளவும் செய்யக்கூடிய ராகுலுக்கு கட்சி மட்டும் அவரோடு இருந்திருந்தால், செயல்படுகிற கட்சியாக காங்கிரஸ் இருந்திருந்தால் இதை விட மிகப்பெரிய மாற்றம் இந்தியாவில் வந்திருக்கும், தேர்தலையும் வந்திருக்கும். அந்த நிலைமை காங்கிரஸ்க்கு இல்லை. இப்ப நீங்களே சொல்லுங்க, நீங்கள் வாழக்கூடிய பகுதிகளில் வட்டார தலைவர் யாரு, காங்கிரஸுடைய வட்டார குழு தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவுதான் காங்கிரஸ். அவங்க எங்க இருப்பாங்கன்னா சத்தியமூர்த்தி பவன்ல இருப்பாங்க. ஏதோ ஒரு தலைவருக்கு தினசரி பணிகள்ல கூட இருப்பாங்க. சிதம்பரம் என்ன செய்யறாருன்னு பார்ப்பாங்க, அவருக்கு எப்படி தூது போறதுன்னு பார்ப்பாங்க. இதுதான் காங்கிரஸ். அப்படி இருந்தாதான் நீங்க அங்க தலைவராகவும் வர முடியும். இந்த ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் காங்கிரஸ்ல இருக்கு. சோ அரசியலுக்கு வர்றவங்க ஆளுமைக்கு வர்றாங்க, அதிகாரம் செலுத்துற இடத்துல நாம இருக்கணும்னு வர்றாங்க. சோ அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் மக்கள் மத்தியில் இல்லாமல் என்னிடம் இருந்தால்தான் ஒரு ஸ்ட்ரக்சரை டாப்ல இருந்து தான் பவர் உருவாகும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கட்சி ஆர்கனைசேஷனலா வீக்கா தான் போகும். இதை திராவிட முன்னேற்ற கழகமும் கவனத்தில் எடுத்துக்கணும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்க இருக்காங்க. காரணம், நீண்ட நாட்களாக பதவியில் இருந்த. அதுக்கு மாற்று நீங்க அதிமுகவை பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா இருந்த காலகட்டம் வரை அந்த அம்மாவுடைய விளம்பரம் மட்டும் இல்ல, அவங்க ஆர்கனைசேஷனை செலுத்தின விதத்தில் யாருக்கும் அதிகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வை அந்த கட்சியில ஏற்படுத்தினாங்க. யாரும் மந்திரி ஆகலாம். இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. மந்திரி வந்தாரு, ஊழல் பண்ணாருன்னு நீங்க சொல்லலாம், இல்ல என்ன செய்துட்டாருங்க. ஆனால் இந்த நாடு எவ்வாறு நிர்வகிக்கப்படுகிறது, ஆட்சி என்றால் என்ன, அதிகாரம் என்றால் என்ன என்பதை பல மக்களுக்கும் தெரிவிக்கிற ஒரு கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. ஆனா காங்கிரஸ்ல சிதம்பரத்தை தாண்டி ஒருத்தருக்கு இந்த நாடு எப்படி நிர்வகிக்கப்படுதுன்னு தெரியாத அளவு தானே இருக்கு. வாசனுக்கே தெரியலையே. அப்போ இதுதான், இது எல்லாமே முக்கியம். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, ஒண்ணு கொள்கை, இரண்டாவது கொள்கையை கொண்டு செல்லக்கூடிய மெஷினரி, இயக்கம், கட்சி. சோ காங்கிரஸ் தன்னை இயக்க ரீதியாக பலப்படுத்தினால் அது இந்தியாவுக்கு நன்மைன்னு நான் சொல்ல வர்றேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. நேரடியில பங்கெடுத்ததுக்காக உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.